எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க போகும் சிலுவை பாதை மிகவும் ஆழமான ஆன்மீக அனுபவம் ஆகும். இந்த சிலுவை பாதையில் நாம் இயேசுவின் துன்பங்களை மட்டும் நினைவு கூறுவதில்லை, மாறாக அந்த துன்பத்தின் நடுவே இயேசு நம்மோடு பேசுகிறார் என்று எண்ணி தியானிக்கிறோம். சிலுவை பாதை என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆன்மீக பயணமாகும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல சிலுவைகளை சுமந்து செல்கிறோம். துன்பம், நோய், கவலை, தோல்வி, பயம், ஏமாற்றம், தனிமை, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் சிலுவைகள். ஆனால் அந்த சிலுவைகளின் நடுவிலும் இயேசு நம்மோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு உறுதி அளிக்கிறார். இந்த தியானத்தில் ஒவ்வொரு நிலையிலும் இயேசு நம்மிடம் பேசுகிறார் என்று நினைத்து நாம் கேட்போம். அவரது வார்த்தைகள் நம்மை மாற்றும், அவரது அன்பு நம்மை ஆற்றும், அவரது சிலுவை நம்மை மீட்கும். நாம் இந்த சிலுவை பாதையை தியானிக்கும் போது நாம் இதயத்தை திறந்து வைத்து இயேசுவின் குரலை கேட்போம். அவர் நம்மை வழி நடத்தட்டும், அவர் நம்மை ஆற்றட்டும், அவர் நம்மை புதிதாய் மாற்றட்டும். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, நான் நிரபராதியாக இருந்தாலும் மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டேன். நியாயமில்லாத தீர்ப்புகள் மனிதர்களின் கைகளில் இருந்து வந்தது. ஆனால் நான் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்காக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டேன். உங்களின் பாவங்களின் பாரத்தை என் இதயத்தில் சுமந்தேன். நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் இந்த துன்பத்தை தாங்கினேன்.
நீங்கள் வாழ்க்கையில் அநியாயத்தை சந்திக்கும் போது நினைவு கொள்ளுங்கள், நான் அந்த பாதையை ஏற்கனவே நடந்திருக்கிறேன். உங்கள் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை குற்றம் சாட்டும் உலகத்தின் நடுவிலும் நான் உங்களுடன் நிற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன். நீங்கள் விழுந்தாலும் என் அன்பு உங்களை மீண்டும் எழுப்பும். என் சிலுவையை பாருங்கள், அதில் நான் உங்களுக்காக கொடுத்த அன்பை காண்பீர்கள். என் பிள்ளைகளே, என் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் நிரபராதியாக இருந்தாலும் மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டதை நினைத்து நாங்கள் துக்கப்படுகிறோம். உமது அன்பு எவ்வளவு பெரியது என்பதை எங்கள் இதயத்தில் உணர உதவி அருளும். நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அநியாயங்களை உரிமையுடன் ஏற்க உதவும். நியாயமாக வாழும் மனதை அளித்தருளும். மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் அன்புடன் அணுக உதவி அருளும். நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப உதவும். உமது அன்பை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவியாய் இரும். உமது சிலுவை எங்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும். உமது இரக்கம் எங்களை மாற்றட்டும். எங்கள் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க உதவும். உமது வாழ்வில் நடக்க எங்களுக்கு கிருபை அளியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, என் தோள்களில் சிலுவை வைக்கப்பட்ட அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். அந்த சிலுவை வெறும் மரத்தாலான சிலுவை அல்ல, அது உலகத்தின் பாவங்களின் பாரமாக இருந்தது. நான் அந்த சிலுவையை மறுக்கவில்லை, அதை அன்போடு ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் அந்த சிலுவை உங்கள் மீட்பின் பாதை என்று நான் அறிந்தேன். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சிலுவைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் அந்த சிலுவைகள் மிகவும் கனமாக தோன்றும். குடும்ப பிரச்சனைகள், உடல்நல கஷ்டங்கள், பொருளாதார சிரமங்கள், உள்ளத்தின் கவலைகள், இவை அனைத்தும் உங்கள் சிலுவைகள். நீங்கள் அந்த சிலுவையை பார்த்து பயப்படாதீர்கள். நான் அந்த பாதையை ஏற்கனவே நடந்திருக்கிறேன். நீங்கள் சுமக்கும் ஒவ்வொரு சிலுவையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் அந்த சிலுவையை அன்போடு ஏற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிலுவை துன்பத்தின் அடையாளமாக மட்டும் இல்லை, அது அன்பின் அடையாளம், அது மீட்பின் அடையாளம். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் சிலுவைகளை என்னுடன் சேர்ந்து சுமந்து வாருங்கள். நான் உங்களுக்கு வலிமை அளிப்பேன். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டதை நினைத்து நாங்கள் உம்மை நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்க்கையின் சிலுவைகளை ஏற்கும் மனதை எங்களுக்கு அளித்தருளும். கஷ்டங்களை சந்திக்கும் போது நம்பிக்கையை இழக்காமல் இருக்கவும், எங்கள் துன்பங்களில் நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை நினைவில் கொள்ளவும், உமது அன்பு எங்களை வலிமைப்படுத்தும் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்தும். எங்கள் வாழ்க்கையின் சிரமங்களை உமக்கு அர்ப்பணிக்க உதவும். அவற்றை நம்பிக்கையுடன் சுமக்க கிருபை அளியும். உமது சிலுவை எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கட்டும். நாங்கள் உமது வழியில் நடக்க உதவி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, சிலுவையின் பாரம் மிகவும் கனமாக இருந்தது. அந்த பாரம் காரணமாக நான் கீழே விழுந்தேன். என் உடல் பலவீனமாகி இருந்தது. அடி, இகழ்ச்சி, காயங்கள் அனைத்தும் என்னை சோர்வடைய செய்தது. ஆனால் நான் அந்த பாதையை நிறுத்தவில்லை. நான் மீண்டும் எழுந்தேன். ஏனெனில் நான் உங்களுக்காக அந்த பாதையை முழுமையாக நடக்க வேண்டும் என்று அறிந்தேன். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீங்கள் விழுவீர்கள். பாவத்தில் விழாமல், பலவீனத்தில் விழாமல், நம்பிக்கையை இழந்து விழாமல். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விழுவது தோல்வி அல்ல, மீண்டும் எழாமல் இருப்பதே உண்மையான தோல்வி. நான் விழுந்தும் மீண்டும் எழுந்தேன். அதே போல் நீங்கள் மீண்டும் எழலாம். நான் உங்களை குற்றம் சாட்ட வரவில்லை, நான் உங்களை எழுப்ப வருகிறேன். என் அன்பு உங்களை மீண்டும் எழுப்பும். என் இரக்கம் உங்களை புதிதாய் மாற்றும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் பலவீனமாகி விழும் தருணங்கள் உண்டு. அந்த தருணங்களில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உதவி அருளும். நாங்கள் மீண்டும் எழும் வலிமையை அருளும். மேலும் எங்கள் பாவங்களிலிருந்து திரும்ப உம்முடன் வந்து சேர உதவி அருளும். உமது இரக்கத்தை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவும். எங்கள் பலவீனங்களில் நீர் எங்களுக்கு துணையாக இரும். உமது அன்பு எங்களை ஆற்றட்டும். எங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றவும், உமது வழியில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, அந்த வேதனையான பாதையில் நான் என் தாயை சந்தித்தேன். அந்த தருணம் மிகவும் அமைதியானதும் வேதனையானதும் இருந்தது. என் தாயின் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அவரது இதயத்தில் அன்பு இருந்தது. அவர் என்னை பார்த்தார், நான் அவரை பார்த்தேன். எங்கள் வார்த்தைகள் பேசப்படவில்லை, ஆனால் எங்கள் இதயங்கள் பேசின. என் தாய் என் துன்பத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் என் வேதனையை தனது இதயத்தில் உணர்ந்தார். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் பலர் உங்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு நண்பர் போல அவர்கள் உங்கள் கண்ணீரை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் துன்பங்களில் நான் உங்களுடன் இருக்கிறேன். என் தாய் உங்கள் தாயாகவும் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரையும் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைகளே, அன்பு துன்பத்தையும் தாங்கும். ஜெபம். அன்பான இயேசுவே, உமது தாயை சந்தித்த அந்த தருணத்தை நினைத்து நாங்கள் தியானிக்கின்றோம். மரியாவின் அன்பும் பொறுமையும் எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களில் அன்பு வளரவும், எங்கள் துன்பங்களை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளும் இதயத்தையும் அளித்தருளும்.
எங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். உமது தாயின் பாதுகாப்பில் நாங்கள் என்றும் காக்கப்படவும் உதவியாயிரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, சிலுவையின் பாரம் என் தோள்களில் மிகவும் கனமாக இருந்தது. என் உடல் காயங்களால் பலவீனம் அடைந்திருந்தது. நான் அந்த பாதையை தொடர்ந்து நடக்க முயன்றேன். ஆனால் மனிதரின் பலவீனத்தை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் சீமோன் என்ற மனிதன் என்னுடன் சேர்ந்து சிலுவையை சுமந்தான். அவன் ஆரம்பத்தில் விருப்பமின்றி வந்தான். ஆனால் அந்த சிலுவையை சுமந்த போது அவன் என் துன்பத்தை உணர்ந்தான். அவன் என் பயணத்தில் ஒரு சிறிய பங்காக ஆனான். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்கள் சிலுவையை சுமக்க உதவுவார்கள். ஒரு நண்பர், ஒரு உறவினர், ஒரு அன்பான மனிதர், அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர்கள் உங்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதேபோல் நீங்கள் மற்றவர்களின் சிலுவையையும் சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒருவரின் கண்ணீரை துடைப்பது, ஒருவரின் சுமையை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்கு துணையாக நிற்பது, இவை அனைத்தும் என் அன்பின் செயல்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சிலுவையை சுமக்கும் போது நீங்கள் எனக்கு உதவுகிறீர்கள். அன்பின் வழிகளில் நடந்தால் உலகம் மாறும். என் பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். ஜெபம். அன்பான இயேசுவே, சீமோன் உமக்கு சிலுவையை சுமக்க உதவியதை நினைத்து நாங்கள் தியானிக்கின்றோம். மற்றவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளும் இதயத்தை எங்களுக்கு அளிக்கவும், நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும் உதவி அருளும். துன்பத்தில் இருக்கும் மக்களை பார்த்து உதவ முன்வரும் மனதை அளித்தருளும். அன்பின் செயல்களை செய்ய எங்களை வழிநடத்தும். நாங்கள் சுயநலமாக வாழாமல் மற்றவர்களின் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க உதவும். உமது அன்பை உலகத்தில் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு பயன்படுத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, அந்த வேதனையான பாதையில் ஒரு பெண் என் அருகில் வந்தாள். அவள் பெயர் வெரோனிகா. அவள் பயப்படவில்லை. அவள் கூட்டத்தின் நடுவே வந்து என் முகத்தை துடைத்தாள். என் முகத்தில் இரத்தமும் வேர்வையும் இருந்தது. ஆனால் அவள் அன்புடன் என் முகத்தை துடைத்தாள். அது ஒரு சிறிய செயல் போல இருந்தாலும் அது மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருந்தது. என் பிள்ளைகளே, உலகத்தில் அன்பு செய்ய பெரிய செயல்கள் தேவையில்லை. சிறிய அன்பு செயல்களே உலகத்தை மாற்றும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு புன்னகை, இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போது நீங்கள் எனக்கு சேவை செய்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கு அன்பு காட்டும் போது நீங்கள் என் முகத்தை
தொடுகிறீர்கள். என் பிள்ளைகளே, அன்பு பயத்தை விட பெரியது. உங்கள் வாழ்க்கையில் அன்பை தேர்வு செய்யுங்கள். அன்பு உலகத்தை மாற்றும் சக்தி. ஜெபம். அன்பான இயேசுவே, வெரோனிகாவின் அன்பை நினைத்து நாங்கள் உம்மை தியானிக்கின்றோம். மற்றவர்களுக்கு சிறிய அன்பு செயல்களை செய்ய எங்களுக்கு உதவும். உலகத்தில் கருணை மற்றும் இரக்கம் வளர உதவும். துன்பத்தில் இருக்கும் மக்களை பார்த்து உதவ முன்வரும் மனதை அளித்தருளும். நாங்கள் அன்பின் வழியில் நடக்க உதவும். உமது முகத்தை மற்றவர்களின் வாழ்க்கையில் காண உதவும். எங்கள் இதயத்தை கருணையால் நிரப்பும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, சிலுவையின் பாரம் மீண்டும் என்னை கீழே விழச் செய்தது. என் உடல் மிகவும் சோர்வடைந்திருந்தது. என் பாதங்கள் பலவீனம் அடைந்திருந்தது. ஆனால் நான் அந்த பாதையை நிறுத்தவில்லை. நான் மீண்டும் எழுந்தேன். என் பிள்ளைகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் பலமுறை விழுவீர்கள். ஒரே தவறை மீண்டும் செய்யலாம். ஒரே பலவீனத்தில் மீண்டும் விழலாம். அது உங்களை நம்பிக்கை இழக்க செய்யலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களை குற்றம் சாட்ட வரவில்லை. நான் உங்களை எழுப்ப வருகிறேன். நீங்கள் மீண்டும் எழ முயன்றால் என் கிருபை உங்களுக்கு வலிமை தரும். நீங்கள் என்னிடம் திரும்பி வந்தால் நான் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வேன். என் பிள்ளைகளே, என் இரக்கம் முடிவில்லாதது. என் அன்பு உங்களை மீண்டும் எழுப்பும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் பலமுறை பலவீனமாகி விழுகிறோம். அந்த தருணங்களில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உதவி அருளும். மீண்டும் எழும் வலிமையை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களிலிருந்து திரும்பவும் உதவும். உமது இரக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நாங்கள் உமது அன்பை நம்பி வாழவும் உதவும். எங்கள் இதயத்தை புதிதாய் மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, அந்த பாதையில் பல பெண்கள் என்னை பார்த்து அழுதனர். அவர்கள் என் துன்பத்தை பார்த்து இறங்கினர். ஆனால் நான் அவர்களிடம் சொன்னேன், என்னை பற்றி அழ வேண்டாம். உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைத்து அழுங்கள். என் பிள்ளைகளே, உலகத்தில் பல துன்பங்கள் மனிதர்களின் பாவங்களால் வருகிறது. அன்பு இல்லாததால் வருகிறது. மனிதன் தனது இதயத்தை மாற்ற வேண்டும். அவன் தனது வாழ்க்கையை திருத்த வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையுடன் பார்த்து மாற்றம் தேட வேண்டும். நீங்கள் அன்பின் வழியில் நடந்தால் உலகம் மாறும். என் பிள்ளைகளே, உங்கள் இதயத்தை மாற்றுங்கள். அன்பும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள். அப்போது உலகம் ஒளியாக மாறும். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை உண்மையுடன் பார்க்கும் கிருபையை அளித்தருளும். எங்கள் பாவங்களை உணர்ந்து
மனம் திரும்ப உதவும். அன்பு மற்றும் நீதியின் வழியில் நடக்கவும், உலகத்தில் அமைதி வளரவும், எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை நிலைக்கவும் உதவும். உமது அன்பு எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். உமது ஒளி எங்களை வழி நடத்தட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, சிலுவையின் பாரம் மீண்டும் என்னை தரையில் விழச் செய்தது. என் உடல் மிகவும் சோர்வடைந்திருந்தது. என் சக்தி முழுமையாக முடிந்துவிட்டது. காயங்களால் என் உடல் வலித்தது. 3வது முறையாக நான் கீழே விழுந்தேன். அந்த தருணத்தில் மனிதனின் பலவீனத்தை நான் முழுமையாக அனுபவித்தேன். ஆனால் நான் அந்த பாதையை நிறுத்தவில்லை. நான் மீண்டும் எழுந்தேன். ஏனெனில் என் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் சோர்வடைவீர்கள். மீண்டும் எழ முடியாது என்று நினைப்பீர்கள். தோல்விகள் உங்கள் மனம் உடையச் செய்யலாம். மனிதர்களின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலாம். உங்கள் கனவுகள் உடைந்து விட்டதாக தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் விழுந்த இடமே உங்கள் முடிவு அல்ல. நான் 3வது முறையாக விழுந்தும் மீண்டும் எழுந்தேன். அதேபோல் நீங்கள் மீண்டும் எழலாம். என் கிருபை உங்களுக்கு வலிமை தரும். என் பிள்ளைகளே, என்னை நம்புங்கள், நான் உங்களை எழுப்புவேன். ஜெபம். அன்பான இயேசுவே, நாங்கள் வாழ்க்கையில் சோர்வடைந்து விழும் தருணங்கள் இருக்கின்றன. அந்த தருணங்களில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உதவும். நாங்கள் மீண்டும் எழும் வலிமையை தாரும். எங்கள் மனதில் நம்பிக்கையை புதிதாய் உருவாக்கி அருளும். எங்கள் பலவீனங்களில் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கவும், உமது கிருபை எங்களை வலுப்படுத்தவும், எங்கள் வாழ்க்கையை உமது கையில் ஒப்படைக்கவும் உதவும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, அந்த இடத்தில் என் உடைகளை அவர்கள் அகற்றினர். என்னை இகழ்ச்சியுடன் பார்த்தனர். என்னை அவமானப்படுத்தினர். அந்த தருணத்தில் நான் மனிதனின் அவமானத்தையும் அனுபவித்தேன். என் கண்ணியத்தை அவர்கள் காயப்படுத்தினர். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் என் அன்பு அவர்களின் வெறுப்பை விட பெரியது. என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம். மற்றவர்கள் உங்களை இகழலாம். உங்கள் மதிப்பை குறைத்து பேசலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல் குற்றம் சாட்டலாம். அந்த தருணங்களில் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மதிப்பு மனிதர்களின் வார்த்தைகளில் இல்லை. உங்கள் மதிப்பு என் அன்பில் உள்ளது. நான் உங்களை என் பிள்ளைகளாக அழைக்கின்றேன். உங்கள் வாழ்க்கை என் கண்களில் மிகவும் மதிப்புடையது. என் பிள்ளைகளே, உங்கள் கண்ணியத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். அன்பின் வழியில் நிலைத்திருங்கள். ஜெபம். அன்பான ஆண்டவரே, அவமானங்களை சந்திக்கும் போது எங்களுக்கு வலிமை அளியும்.
மற்றவர்களின் வார்த்தைகள் எங்களை உடைக்காமல் இருக்க உதவும். உமது அன்பில் நம்பிக்கை வைக்க அருள் புரியும். எங்கள் கண்ணியத்தை பாதுகாக்க உதவும். மற்றவர்களை மதிக்கும் மனதை எங்களுக்கு தாரும். உலகத்தில் அன்பும் மரியாதையும் வளர உதவும். உமது கிருபை எங்களை வழி நடத்தட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, அவர்கள் என் கைகளை சிலுவையில் அறைந்தார்கள், என் கால்களையும் அறைந்தார்கள். கூர்மையான ஆணிகள் என் உடலை குத்தின. அந்த வலி மிகவும் கடுமையானது. ஆனால் அந்த வலியின் நடுவிலும் நான் உங்களை நினைத்தேன். நான் உங்களுக்காக இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டேன். என் அன்பு உங்களுக்காக இந்த சிலுவையில் நிலைத்திருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காயப்படுத்தப்படலாம். மனிதர்களின் செயல்கள் உங்களை வலிக்கச் செய்யலாம். ஆனால் வெறுப்பை தேர்வு செய்யாதீர்கள், அன்பை தேர்வு செய்யுங்கள். என் சிலுவை மன்னிப்பின் அடையாளம், அன்பின் வெற்றி என் அடையாளம். நீங்கள் அன்பை தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். ஜெபம். அன்பான இயேசுவே, நீ சிலுவையில் அறையப்பட்ட துன்பத்தை நினைத்து நாங்கள் உம்மை தியானிக்கின்றோம். மற்றவர்களை மன்னிக்கும் மனதை எங்களுக்கு அளித்தருளும். வெறுப்பை விட அன்பை தேர்வு செய்ய உதவும். எங்கள் இதயத்தை கருணையால் நிரப்பும். உமது சிலுவையின் அன்பை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவும். உமது வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை அளியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, சிலுவையின் மீது என் வாழ்க்கையின் கடைசி தருணம் வந்தது. என் உடல் முழுவதும் காயங்களால் நிரம்பியிருந்தது. என் மூச்சு மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த தருணத்தில் கூட என் இதயம் அன்பால் நிரம்பியிருந்தது. நான் என் தந்தையிடம் என் ஆவியை ஒப்படைத்தேன். என் பிள்ளைகளே, என் மரணம் தோல்வி அல்ல, அது அன்பின் வெற்றி. என் சிலுவை உலகத்தின் மீட்பின் கதவாக மாறியது. நான் என் வாழ்க்கையை உங்களுக்காக கொடுத்தேன். நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. என் அன்பு உங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றட்டும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உமது சிலுவை மரணத்தை நினைத்து நாங்கள் தியானிக்கிறோம். உமது அன்பில் ஆழத்தை எங்கள் இதயத்தில் உணரச் செய்யும். உமது தியாகத்தை மதிக்கும் வாழ்க்கையை வாழ உதவும். எங்கள் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க உதவும். உமது அன்பை உலகத்தில் பகிர்ந்து கொள்ள உதவும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை.
இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிள்ளைகளே, என் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டது. என் தாய் என்னை தனது கைகளில் தாங்கினார். அந்த தருணம் மிகவும் வேதனையானது. ஒரு தாய் தனது மகனை இழந்த துன்பம். ஆனால் அந்த துன்பத்தில் நடுவிலும் நம்பிக்கை மறைந்து விடவில்லை. என் தாய் கடவுளின் திட்டத்தை நம்பினார். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம். உங்கள் இதயம் உடையும் தருணங்கள் வரலாம். ஆனால் அந்த இருளின் நடுவிலும் நம்பிக்கை ஒளி இருக்கிறது. என்னை நம்புங்கள், நான் உங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவேன். ஜெபம். அன்பான இயேசுவே, துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவும். எங்கள் குடும்பங்களை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் கண்ணீரை நீர் ஆற்றவும். உமது அன்பு எங்களை வலிமைப்படுத்தட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் அன்பான பிள்ளைகளே, என் உடல் கல்லறையில் வைக்கப்பட்டது. அனைவரும் அது முடிவு என்று நினைத்தார்கள். ஆனால் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இருள் நீடிக்காது, கல்லறை வெற்றி பெறாது. என் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையின் ஒளி. என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இருளான தருணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கடவுளின் கதவில் இருள் கடைசி வார்த்தை அல்ல, நம்பிக்கைதான் கடைசி வார்த்தை. என்னை நம்புங்கள், நான் உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புவேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் இருளான தருணங்களில் நம்பிக்கை அளித்தருளும். உமது உயிர்த்தெழுதலின் ஒளி எங்கள் இதயத்தை நிரப்பட்டும். எங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றவும். உமது அன்பில் நாங்கள் வாழவும் உதவும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை பாதை வெறும் துன்பத்தின் கதை அல்ல, அது அன்பின் கதையாகும். அது தியாகத்தின் கதையாகும். அது மீட்பின் கதையாகும். இயேசு சிலுவையை சுமந்து மனிதர்களின் பாவங்களின் காரணமாக மட்டுமல்ல, மனிதர்களின் மீட்புக்காகவும் அந்த சிலுவையில் அவர் தனது அன்பை முழுமையாக வெளிப்படுத்தினார். நாம் இந்த சிலுவை பாதையை தியானிக்கும் போது நம் வாழ்க்கையிலும் பல சிலுவைகள் இருப்பதை உணர்கிறோம். ஆனால் அந்த சிலுவைகள் நம்மை உடைக்க வரவில்லை, அவை நம்மை மாற்ற வருகின்றன. இயேசுவின் சிலுவை நமக்கு ஒரு அழைப்பு, அன்பின் வழியில் வாழ அழைப்பு, மன்னிப்பின் வழியில் வாழ அழைப்பு, நம்பிக்கையின் வழியில் வாழ அழைப்பு. நாம் இந்த சிலுவை பாதையை முடிக்கும் போது நம் இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இயேசுவின் அன்பை நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும், மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக இருக்க வேண்டும். சிலுவையின் பாதை இறுதியில் உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு செல்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையின் துன்பங்களும் இறுதியில் நம்பிக்கையின் ஒளியாக மாறும். ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன். இயேசுவினுடைய 5 காயங்களை தியானித்து ஜெபிப்போம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேசரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதனாலே சகல சமணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வணங்கிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாப உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான்காவது, இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய வலது கரத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்திலே தேவருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபம். பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலேயே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி. ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.